நீங்க உடைக்கிற எரிக்கிற இதே பொருள் தான் நிறைய பேர்த்தோட கனவா இருக்கு. நீ இதெல்லாம் எதுக்காக பண்றீங்கன்னு தெரியல. ஃபேமஸ் ஆகாத பண்றீங்களா இல்ல வந்து உங்களுக்கு கொடுத்த டாஸ்க்காக இந்த மாதிரி பண்றீங்களான்னு தெரியல. உங்ககிட்ட இந்த பைக்கோட வேல்யூ என்னன்னு கேட்டா நீங்க எவ்வளவு மணியோ அந்த மணியை சொல்லுவீங்க. ஆனா உண்மையான வேல்யூ அது கிடையாது. உண்மையான வேல்யூ என்ன தெரியுமா? இதே பைக்கை கனவா வச்சுக்கிட்டு காலேஜுக்கும் போயிட்டு பார்ட் டைமுக்கும் போயிட்டு காசு சேர்த்து வச்சு வாங்க நினைக்கிற நிறைய பசங்க கிட்ட கேட்டு பாருங்க இதோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்க கூட தன்னாலும் பிடிச்ச பைக் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்ட்ல ஏதோ ஒரு பைக் வாங்கி அது மைலேஜ் கிடைக்குதோ கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு ஓட்டுறவங்க கிட்ட கேட்டு பாரு அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். நம்ம தான் மிடில் கிளாஸ்ல பிறந்துடும் நம்மளால வாங்க முடியலன்னு சொல்லிட்டு அது பைக்கை கனவா வச்சுக்கிட்டு ஸ்டில் என்னைக்காச்சும் ஒரு நாள் நடந்துரும் சொல்லிட்டு வேலைக்கு பஸ்ஸை பிடிச்சி ஓடுற பசங்க கிட்ட கேட்டுப்பாரு. ஏதோ நம்மளால முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு கையில இருந்த காசெல்லாம் போட்டு இஎம்ஐ போட்டு அந்த பைக்கை வாங்கிட்டு மாசம் 5ஆம் தேதி ஆனா இஎம்ஐ பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு 4ஆம் தேதி ஆனா ஓனர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அந்த காசு வருமா வராதான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க பசங்க கிட்ட கேட்டுப்பாரு. அவ்வளோ ஏன் என்ன மாதிரி வீடியோ போடுறோம் கமெண்ட் செக்ஷன்ல பாரு. 24 வயசாவது ப்ரோ எனக்கு 18 வயசு ஆகிற பசங்க கூட வச்சிருக்காங்க ஆனா என் கையில் இல்ல ப்ரோன்னு ஃபீல் பண்றான் பாரு. அவங்க கிட்ட கூட கேட்டுப்பாரு. என்னால இந்த மாதிரி 1000 காரணம் சொல்ல முடியும் அந்த பைக்கோட வேல்யூ என்னன்றது. உங்களுக்கு அந்த பைக் பிடிக்கலையா வேற ஒருத்தவர்கிட்ட கொடுத்துருங்க. இல்ல நீ ஃபேமஸ் ஆகிறதுக்கு தான் பண்றீங்க அப்படின்னா அந்த பைக்கை நீங்க உடைக்க தேவையில்ல எரிக்க தேவையில்ல வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுங்க. அந்த பைக் அவனுக்குலாம் பெரிய பொக்கிஷமா தெரியும். நீங்க அசால்ட்டா உடைக்கிற எரிக்கிற அதே விஷயம் தான் நிறைய பேர்த்தோட வாழ்நாள் கனவாவே இருக்குது. பைக் இஸ் நாட் எ மிஷன், இட் இஸ் அன் எமோஷன்.